வணக்கம் மலத்தோட நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் டிவிகே கட்சி வந்து ஆட்சி அமைச்சாவே அது வருங்காலங்களில் பார்த்தோன்னா ட்ரோல் கண்டென்ட்டாகவும் மீம் மெட்டீரியலும் வந்து மாறி நிற்கணும்னு சொல்லியிருந்தேன். விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்று ஒரு வாரம் கூட அவங்கள அவ்வளோ கேலி கூத்து நடந்திருக்கு. அந்த கேவலமான கேலி கூத்துக்களை இன்னைக்கு வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேலி கூத்துல பார்த்தோன்னா தரமான கேலி கூத்து எதுன்னா நம்ம சிஎம் சார் விஜய் அவர்களை பார்த்தோன்னா அசம்பிளில வச்சு பொலகிறானோ. உண்மையா சொல்ற அடிக்கிற அடியில பார்த்தா எனக்கே பரதாம ஐயோ ஏன்டா எங்க அண்ணா போட்டு இப்படி அடிக்கிறீங்க. அதாவது போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ற மாதிரி, சார் இங்க ஒரு மர்டர் நடந்துட்டு இருக்கு, லைவா நடந்துருக்கு, வாங்க சார் இப்படி வந்து காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார், பாவம் சார் எங்க அண்ணா சார், ப்ளீஸ் சார் வாங்க சார் அப்படின்ற மாதிரி தான். உண்மையே வரம்பெல்லாம் அண்ணன் பிடிச்சி பொழகிறாங்க. அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். எனக்கு ஒரு அர்த்தமும் வேணாம். அதான் கோடாலியால குத்த வராங்க தெரியுதுல, ஓட வேண்டியதானே. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. ஆனா அண்ணன் பார்த்தோன்னா செஞ்சு வச்ச சில பேர் அப்படி ஆயிட்டாரு. அதாவது கோட் ஷூட் போட்டு கனெக்ட்லாம் போட்டு தன்னை வந்து ஒரு சிஎம் கேரக்டர் அப்படியே மாறி அப்படி லுக்கா உட்காந்து ஒரு ஆளு அசம்பிளியில போயிட்டு அண்ணா அப்படியே பொத்தி வச்ச மல்லிகை முத்து அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் சார் பார்த்தோன்னா அப்படியே எனக்கே ஒரு மாதிரி உண்மையே சொன்னா பாவமா இருக்கு. ஐயோ யாருப்பா இந்த ஆளை வந்து இப்படி ஆசை தூண்டி விட்டு அடி வாங்கி விட்டது. ஏன்னா இவருமான சினிமா ஷூட்டிங் ஜாலியா வந்து ஒரு டியூட் சாங்கு ஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு என்ஜாய் பண்ணிட்டாரு. ஈவினிங் அவனை வந்து பார்ட்டி பப்பு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா காதலியோட வந்து வெளியே சுத்தலாம் ஊர் சுத்தலாம் அப்படின்னு ஜாலியா வந்து ஜல்சா பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனை வந்து யாரையும் வந்து சிஎம் ஆசையை தூண்டி விட்டு இப்படி வந்து லைவா வந்து அடி வாங்கிக்கிறது பார்த்து உண்மையாவே ஏற்றி முடியல, வருத்தமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நம்ம சிஎம் சார் அவர்கள் பார்த்தோன்னா செம அடி வந்து அசம்பிளில வந்து வாங்கிட்டு இருக்கிறாரு. இப்படி எல்லாம் நடக்கணும்னு நம்ம வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். நம்ம சிஎம் சார் அவர்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்ல அரசியலை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஒரு வந்து கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா அந்த அசம்பிளில அன்னைக்கே வந்து கவுண்டர் கொடுக்கணும். அதை விட்டு நம்ம சிஎம் சார் என்ன பண்றாரு, அறிக்கையா மறுநாள் வந்து ட்விட்டர்ல வந்து கொடுக்குறாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம சிஎம் சார் அவர்களுக்கு ஒரு சுயமாவே பார்த்தோன்னா அரசியல் பத்தினா ஒரு தெளிவோ அறிவோ இல்லைன்னு தான் இதுல வந்து நம்மளுக்கு வெளிப்படையே தெரியுது. யாரே சொல்லி கொடுத்து யாரே வந்து எழுதி கொடுத்து இதை நீங்க பேசுங்க, அதுக்கான பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி இது வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கு. அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா தினம் பார்த்தோன்னா வெறி கேலி குத்தா இருக்கு. அடுத்த ஒரு கேள்வி குத்து ஒரு படி மேல போய் நம்ம ஜோதிடர் இருக்கிறார்ல, நம்ம சிஎம் சார் இருக்கிறார்ல, அவரோட ஆஸ்த விசுவாசமான ஜோதிடர் அவருக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம சிஎம் சார் பார்த்தோன்னா ஒரு பதவி வந்து பரிந்துரைத்திருக்காரு. அதாவது என்ன பதவினா தமிழ்நாட்டை வந்து நல்வழிக்கு கொண்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகர், அது வந்து அரசு பதவி அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஒட்டுமொத்த மக்கள் ஷாக். என்னது கிளிசோசம் பாக்குறவனுக்கு பதவியா, அரசு பதவியா, அதுவும் தமிழ்நாட்டு மக்களை வந்து வழி நடத்துறதுக்கு ஆலோசகரா அப்படின்னு மக்கள் கேட்டவுடனே கிழிஞ்சுதுரா சார். ஐயோ இதுக்கு தானே நான் படாத அப்பயே தலைப்படா சொன்னா அடிச்சு சினிமாக்காரர்களாம் ஓட்டு போடாதீங்க அவர் வந்து கடைசி எங்க வந்து நிக்கிறாரு பாத்தியா. போய் கிளிசோசி பாக்குறவனுக்கு வந்து ஒரு அரசு பதவி கொடுத்து தமிழ்நாட்டை வந்து வழி நடத்துறதுக்கு வந்து ஆலோசகரா. இந்த செய்தி வந்த உடனே பார்த்தோன்னா தமிழ்நாட்டு மக்கள் இல்ல ஒட்டுமொத்த அணுகளே பார்த்தா கடிக்க ஆரம்பிச்சோம். ஆனா என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க, யாருன்னா கிளிசோசம் பாக்குறதுலாம் பதவி கொடுத்தீங்க என்னென்ன அப்படின்னு அணுகள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சோன்னே நம்ம ஆதவ அர்ஜுன் புசியானதுல போயிட்டு தலைவரே இந்த மாதிரி வந்து வெளியில தப்பா பேசுகிறாங்க, அவருக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க வந்து அவருக்கு பதவி தரீங்க அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துக்கிறார் நம்ம வந்து சிஎம் சார். டேய் உங்களுக்கு என்னடா தகுதி இருக்கு, உங்களுக்கே தகுதி இல்லாத வந்து அமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்க. அவர் யார் தெரியுமா, அவர் ஜோதிடரா, அவர் ஜாதகம் பார்த்தா நான் வந்து சிஎம் ஆகிறேன், அவர் ஜாதகம் பார்த்தா நீங்க நான் கோட்டையை போட்டுக்கிறேன், அவர் ஜாதகம் பார்த்து தான் நான் அந்த பொட்டி வச்சுக்கிறேன், இந்த கோட்டும் இந்த பொட்டு மட்டும் நான் அழிச்சிட்டேன், இந்த சிஎம் பதவி என்னை விட்டு போயிடும் அப்படின்ற பேரு நம்ம சிஎம் சார் பார்த்தோன்னா ரொம்ப கான்பிடன்ட் லெவல்ல வந்து தன்னோட அமைச்சர்கள் பார்த்தோன்னா புத்தி மீது வந்து சொல்லி வச்சிட்டாரு. இருந்தாலும் சொந்த கட்சியில இவ்வளவு எதிர்ப்பு வரதால அந்த கிளிசோசம் பாக்குற ஜோதிடருக்கு பதவி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனா இவ்வளவு நம்பிக்கை கான்பிடண்டா நம்பக்கூடிய நம்ம சிஎம் சார் ஜோதிடர் இருக்கிறார் தெரியுமா, அவர் எவ்வளவுப்பட்ட அறிவாளி, அவர் எவ்வளவுப்பட்ட ஜீனியஸ்ன்றது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இதை பார்த்துட்டு நீங்க காரி கூட துப்பலாம். முதல்ல இந்த வீடியோ பார்த்துருவோம். பயப்படாதீங்க, அது ஒரு காலம் இருக்கும். உங்களுக்கு ஒரு மரணம் நடக்கணும்னா கூட அதுக்கு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நான் சொல்றேன், அந்த காலத்தை எப்படி தாண்டி வரணும்னு நான் வழிகாட்டிடுவேன். கண்டிப்பா நோய் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதா, ஓம் சுராச்ச நமக அப்படின்னு சொன்னா ஹார்ட் அட்டாக் போயிடுங்க. ஜோதிடத்து மூலமா ஹார்ட் அட்டாக் வென்றலாம். இப்படி ஒரு மூட நம்பிக்கையுள்ள ஒரு தற்கொலை இருக்குல்ல, இந்த தற்கொலைக்கு தான் பார்த்தோன்னா நம்ம சிஎம் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து வழி நடத்தக்கூடிய சட்ட ஆலோசகர் அப்படின்னு ஒரு பதவி தராங்க. இன்கேஸ் அந்த பதவி வந்து அவர் கொடுக்குறாங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு, சார் 23ஆம் தேதி நீங்க வந்து அசம்பிளிக்கு தயவு செய்து போகாதீங்க, ஏன் அன்னைக்கு போனா உன்னை வந்து கலாச்சே வந்து அவமானப்படுத்துறாங்க, வேணா நீங்க 25ஆம் தேதி போகுங்க, அது கூட அசம்பிளி டைம் பார்த்தோன்னா ஈவினிங் வைங்க, மார்னிங் பார்த்தோன்னா கெட்ட நேரம், ஈவினிங் பார்த்தோன்னா நல்ல நேரம், அந்த நேரத்துல வச்சோன்னா சுப முகூர்த்த நேரத்துல உங்களை யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. சோ நீங்க வந்து அதுல இருந்து தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி தான் அவர் வந்து செயல்படுவாரு. இது எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்க்க எப்படிங்க இருக்கு. எங்க தமிழ்நாடு வந்து முற்போக்கு பண்ணுங்க. சிஎம் சாரோட கட்சி தலைவர் யாருங்க,
பெரியாருங்க, அம்பேத்கருங்க. எத்தனை முறை சொல்றது, அம்பேத்கர் வந்து சயின்டிபிக் டெம்பரை கொண்டு வந்து சேர்க்க சொல்லிக்கிறாருங்க. இல்ல உண்மையை பார்த்தனா இந்த பதவி ஏற்று இந்த 3 நாளை பார்த்தனா இவ்வளவு கேவலமான கேள்வி குத்துங்க, அசிங்கமா இருக்கு. உண்மையா சொல்றான், தமிழனா அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து அசிங்கமா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தமிழ்நாட்டுல பார்த்தனா இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் நடக்குது. இதெல்லாம் வந்து இந்த அணில் வந்து இதுக்கு வந்து முட்டு தரணும். எங்க அண்ணன் வந்து பதவி கொடுக்க போறேன், என்னடா உனக்கு அப்படின்றாரு. டேய் தற்கொலைங்களா, ஐயோ என்னத்த சொல்றது, இவங்கெல்லாம் இன்னும் நிறைய கூத்து இருக்கும். ஆனா ஒண்ணு சொல்றேன், யாரெல்லாம் வந்து அரசியல் சார்ந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுங்களோ உங்களுக்குலாம் தினம் கண்டென்ட் தான். ஏன்னா இனி வரும் காலம் அது நிறைய நடக்கும். ஏன்னா இதை எடுத்து பாருங்க, எவ்வளவு கேவலமான கேள்வி கூத்துக்கள். அடுத்து இந்த அறிவு ஜீவி எவ்வளவு பேர் ஊழல்வாதின்றதுக்கு இன்னொரு வீடியோ இருக்கு. அது அவர் பேசுற வீடியோவிலே பார்த்தோன்னா ஊழல் இருக்கு. அதை ஒரு நிமிஷம் பாருங்க. ஆனா இது ஒரு கெட்டவன் கைக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவனை ஒரு அரசாங்கமே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது. அவன் ஜெயிச்சே இருப்பான். ஒரு கெட்டவன் இந்த தியானத்தை, நான் சொல்லித்தர தியானத்தை தெரிந்து கொண்டா அவனை ஜெயிக்கவே முடியாது. அப்ப என்னோட ஐடியா, உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி உங்களுடைய வெற்றியில 10% நீங்க எனக்கு கொடுக்கறதா இருந்தா தான் சொல்லி தருவேன். உங்களை 10 மடங்கு 15 மடங்கு நான் ஏன் ஜெயிக்க வைக்கணும்? நான் உங்களுடைய ஆல்மோஸ்ட் லைஃப் லாங் உங்களோட டிராவல் பண்ண போறேன். அப்ப உங்களை வந்து நான் வந்து ஜெயிக்க வைக்கணும், எனக்கு ஒரு 10% வந்து கமிஷன் கொடுக்கணும். இப்படிதான் நம்ம வந்து சிஎம் சார் விஜய் அவர்கள் பார்த்தோன்னா 10% கமிஷன் கொடுத்துதான் அவர் ஜோதிடரா வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இன்னைக்கு வந்து செயல்படுறாரு. கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும். ஏன் சொல்லணும்னா, ஜோதிடம் என்பது அது ஒரு மூட நம்பிக்கை. அது வந்து மக்களை வந்து ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு ஸ்கேம். இதை கூட தெரியாம சில தற்கொலைக்கு போயிட்டு அதை வந்து ஏமாறுதுங்க. நிறைய பார்த்தோன்னா வில்லேஜில் பார்க்கலாம், நிறைய மக்கள் அதனால வந்து பணத்தை, சொத்தை, ஆசைகளை இழந்து துன்பத்துல வாடக்கூடிய குடும்பம் நம்ம வந்து நிறைய பார்த்திருக்கோம். இதெல்லாம் வந்து நான் மட்டும் சொல்ல, நிறைய வந்து முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்து யூடியூபர்ஸ் நிறைய பேர் பேசுறாங்க, பேச்சாளர்கள் பேசுறாங்க, ஜோதிடத்தை நம்பாதீங்க, அது ஒரு முட்டாள்தனம்ன்றாங்க. இவ்வளவு அறிவா பேசுற அந்த ஜோதிடர் உங்களோட வெற்றிக்கு வந்து நான் வந்து உதவி செய்தா எனக்கு ஒரு 10% தான்றாரு. நீ சொல்றது அவ்வளவு உண்மையா இருந்தா அந்த வெற்றி நீயே தேடி எடுத்துக்க வேண்டியதானே, நீயே சீம் அவனு தானே. என்ன காரணம்? முடியாது இல்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. இதுதான் வந்து நம்மளோட தமிழ்நாட்டு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தனா ஒரு மூட நம்பிக்கை டெம்பரை கொண்டு மக்கள் மத்தியில வந்து விதைக்கிறாரு. விதைச்சு மட்டும் இல்ல, அவனை கூட்டு வந்து ஒரு பதவி கொடுத்து அவனை வந்து ஒரு தமிழ்நாட்டை வந்து வழி நடத்துறதுக்கு அவர் வந்து ஒரு ஆலோசகரான். டேய் இது வந்து முற்போக்கு மண்ணியா? அதுதான் கேட்கும்போது அப்படியே அந்த செய்தி பார்க்கும்போது ஐயோ என்னடா இவ்வளவு பேர் தற்கொலை ஒரு முட்டாள் கொடுத்துட்டு தான் வந்து வாழ்றமே. நம்முடைய தமிழ் சகோதரர்கள், நம்முடைய தமிழ் அண்ணன் தம்பிங்கெல்லாம் எவ்வளவு முற்போக்கம் யோசிக்கக்கூடிய ஒரு மண்ணு. ஐயோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது. சரி, இதுதான் ஒரு பக்கம் பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னொரு கேள்வி கூத்துக்கள். சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களா, அதாவது இன்ஸ்டா இன்ஃபுளுன்சர், அவங்க கிட்ட பார்த்தோன்னா என்ன மாதிரி வேலை பார்க்க வச்சுறாங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து நான் சிஎம் வந்தா 2500 ரூபாய் கொடுக்குறேன், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம், வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 ரூபாய், இப்பெல்லாம் வாக்குறுதி வந்து அள்ளி வீசி விட்டுதான் நம்ம விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனாரு. இதெல்லாம் வந்து நடக்க முடியாது, இதெல்லாம் செயல்படுத்த முடியாதுன்றதுக்காக இப்போ வந்து இன்ஸ்டா இன்ஃபுளுன்சர் கிட்ட வந்து இந்த மாதிரி வீடியோ போடுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட வச்சுக்கிறாரு. என்ன வீடியோ என்பது தேடி பார்த்தா, விஜய் சார் இந்த 2500 ரூபாய் பணம் கொடுக்கவே வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம், நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும், அது ரொம்ப என்னங்க தற்கொலைகள. ஆக்சுவலி விஜய் சார் வந்து எதுக்காக வந்தாரு? மக்கள் படிக்க தானே வந்தாரு. மக்களுக்கு இதை கூட செய்ய முடியாதுன்னா, சொன்ன வாக்குறுதி கூட செய்ய முடியாதுன்னா, அப்புறம் விஜய் சார் வந்து எதுக்கு இந்த சிஎம் பதவி வரணும்? இப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? மக்கள் உங்களை பார்த்து கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? சொல்லுங்க சிஎம் சார், கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சு வீடியோ போடுதுடா, அந்த பொண்ணு சொல்லுது, விஜய் சார் நீங்க வந்து எங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்க வேணாம், எனக்கு நீங்க வந்து கேஸும் கொடுக்க வேணாம், நீங்க வந்து நல்லபடியா ஆட்சி நடத்தினா போதும். நல்லபடியா என்ன நல்லபடியா? சொன்ன வாக்குறுதி செஞ்சதுன்னு நல்லா ஆச்சு இல்ல, செய்யாம இருந்தா அது எப்படி நல்லா ஆட்சி ஆகும்? அப்ப இதெல்லாம் எந்த மென்டாலிட்டியில, என்ன மனநிலையில இருந்து பேசுதுன்னா, பைத்திய மனநிலை. அதாவது பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணு வீடியோ போட்டுருச்சு. அதாவது பார்த்தோன்னா வீட்டுக்குள்ள அடைஞ்சு உடங்கி இருக்கிற பெண்கள் வேலை வெட்டிக்கு போகாம அப்படியே பார்த்தோன்னா குடும்பம்ன்றதால அதுக்கு என்ன பண்ண, இந்த வந்து இன்ஸ்டா பேஸ்புக் அப்படியே நோண்டி ஒருத்தர் மீது பார்த்தோன்னா அப்படியே காதல் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த காதல் முகத்துல அது என்ன பேசுது தெரியுமா? சத்தியமா சொல்றேன், அந்த மனுஷன் மூஞ்சே வாடிச்சு, எங்களால பார்க்கவே முடியல. விஜய் சார் உங்க மூஞ்ச என்னால பார்க்க முடியல சார், நீங்க அப்படியே வாடி இருக்கு சார். ஏன் சார் நீங்க அவ்வளவு வெயிலாம் போறீங்க? உங்களுக்கு ஓட்டு தான் சார் வேணும், அந்த மக்களை போடுங்க சார். நீங்க ஏன் சார் நீங்களாம் எவ்வளவு பேர் ஆளு சார்? எவ்வளவு பேர் ஆளுலாம் சாமியா? மனுஷன் தானே அவரு, மக்கள் பணிக்கா தானே வராரு. இல்ல ஓட்டுக்கே கூட வெளியே போக கூடாதா? அப்ப இதெல்லாம் வந்து என்ன மனநிலைன்னா, ஒரு வந்து ஆண் எப்படி தெரியுமா பெண்களை வந்து, இப்ப நயன்தாரா, திரிஷா போன்ற ஆட்களை வந்து எப்படி பார்ப்போம்னா, சே இவ்வளவு அழகாகிற பெண்கள், ஏமா நீங்களாம் வெளியே வரீங்க, நீங்களாம் நான்லாம் உங்களாம் மேரேஜ் பண்ணிட்டா உங்களாம் அப்படியே தாங்குவோமா? அப்படியே அந்த அளவுக்கு ஒரு காம மோகத்துல அந்த மாதிரி அந்த பொண்ணை அப்படியே ரசிக்கிற ஒரு சிந்தனை இருக்குல்ல, அந்த சிந்தனையில தான் பார்த்தோன்னா
இந்த பொண்ணுங்க பேசுதுங்க. அதாவது மக்கள் பணிக்காக வந்த சிஎம் போயிட்டு சிஎம் சார் நீங்க வந்து எதுவும் பண்ணாதீங்க சார், நீங்க அந்த சீட்ல உட்காந்து தூங்குங்க சார், அதுவே போதும் சார், எங்க ரொம்ப நிம்மதி சார், பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருப்போம் சார், நாட்டு மக்கள் வந்து நாசமா போனாலும் அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல சார், நீங்க வந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க சார், 3 வேளைக்கு நல்லா சாப்பிடுங்க, அப்படியே தூங்குங்க, முடியெல்லாம் வந்து ஒரு பார்ட்டிக்கு போங்க, பப்புக்கு போங்க, குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்க, தூங்குங்க, நல்லா லேட் நைட் தூங்குங்க, உங்களோட ஹெல்த் பாருங்க சார், ஏன் சார் நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த தற்கொலை வந்து பேசிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தம்மா இருக்கு, செருப்பை காலில் இருக்கிற செருப்பை கழட்டி அடிக்கலாம் போல தோணுது. ஏன்னா மக்களுங்க 7 கோடி மக்களுக்கு வாழ்க்கை எங்க லைஃப், அவரை நம்பி வந்து மக்கள் ஓட்டு போடுறோம்னா அட்லீஸ்ட் எதாவது நல்லது செய்வார் தானே. அதை விட்டு இந்த வந்து வீணா போன தற்கொலைங்க சார், நீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க சார், வேணாம் சார். என்னடா அது வீடியோ இது, என்னடா ஐயோ ஒன்றும் தெரியல, இந்த மாதிரி ஐடி வந்து விர்ச்சுவல் வாரிசு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான வீடியோ போட்டுக்கிறாங்க, இவனெல்லாம் வந்து யாரும் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு திமிர்ல எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த டிவிக்கே கட்சி சார்ந்த ஆட்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த வந்து இந்தியான்றது ஒரு கான்ஸ்டியூஷன் மையமா வச்சுதான் இந்த இந்தியாவே இயங்குது. அம்பேத்கர் எதுனல்லா அதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். இதுதான் இந்த மாதிரி கேலி கூத்தா இருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கேலி கூத்து. டி நகர் சார்ந்த ஏதோ ஒரு சங்கியை கூட்டு வந்து ஒரு வந்து வயசான பாட்டியா அந்த பாட்டி நடந்து வருது. இந்த இடத்துல தாங்க என்னோட டாஸ்மாக் கடை இருக்கு, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. காலைல 10 மணிக்கெல்லாம் போயிருக்கு, பார்த்தா ஏதோ ஒரு ஒயின் ஷாப் வந்து மூடி இருக்கு. ஒயின் ஷாப் மூடிட்டாங்க, சூப்பர், நன்றி முதல்வரே, நன்றி விஜய், நன்றி சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அது ஒரு வீடியோ போட்டு வைரல் பண்ணி விட்டாங்க. ஆனா உண்மையான தமிழ் மக்கள் போய் தேடி பார்த்தா அந்த ஒயின் ஷாப் வந்து ஓப்பன்ல தான் இருக்கு. அதே கடை தோந்துருக்கா மூட்டான்னு சொல்லி டிவிகே கட்சிக்காரங்க வீடியோ போட்டுருக்காங்க. இந்த ஒயின் ஷாப் திறந்து இருக்கு. நான் டீனர் பகுதிக்காரன், அதே தொகுதியை சேர்ந்தவன் நான். இந்த பொய் வீடியோ போட்டு பரப்பிட்டு இருக்காங்க டீனர் தொகுதியில ஒயின் ஷாப் மூட்டான்னு சொல்லிட்டு. இவர் சொன்ன ஒயின் ஷாப் வந்து அது க்ளோஸ் ஆகல. அப்ப இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி காட்டுறதும், செயலா ஆகாத ஒண்ணு வந்து செயல்படுற மாதிரி காட்டுறதும், இந்த மாதிரி வேஷங்களை போட்டு இந்த வந்து அனில் குஞ்சுகளும் தற்கொலையும் பார்த்தனா காமெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் தாண்டி இன்னொரு படி மேல போயிட்டு இந்த கஞ்சா வந்து போதைப் பொருள் வந்து விஜய் சார் வந்து ஒழிச்சுட்டாரு, இங்க பார்த்து கொளுத்துறாங்க அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வந்து வீடியோ வந்து போட்டுருந்தாங்க. அது என்ன வீடியோ போய் தேடி போய் பார்த்தா அந்த வீடியோ பார்த்தோன்னா ஆல்ரெடி டிஎம் ஆட்சி முத வந்தப்ப அவங்க எடுத்த ஆக்ஷன் அந்த வீடியோ கொண்டு வந்து போட்டு சிஎம் சார் பார்த்தா ஃபயர் விடுறாங்க. டேய் என்னடா அது, டேய் இன்ஸ்டா உலகத்துல வாழுவீங்களா, டேய் மென்டலுங்களா லூசுங்களா, முதல்ல வெளியே வாங்கடா, வந்து களத்துல வந்து மக்களோட மக்கள் நில்லுங்கடா, அதை விட்டு இன்ஸ்டாலே ஃபயர் ஒட்டிக்கிறீங்களா, வீடியோ ஒட்டிக்கிறீங்க. நம்ம ஆதவ அர்ஜுன் அதாவது நம்மளோட அமைச்சர் அவரு பார்த்தோன்னா போராட்டம் ஃபுல்லா வந்து மீடியா கூட்டு சொல்றாரு, எங்க தலைவர் பார்த்தோன்னா ₹1 தொட மாட்டாரு, அவர் அப்பயே சொல்லிட்டாரு, அதனால இனிமேல் தொட மாட்டாரு அப்படின்றாரு. அமைச்சர் சார் உண்மையாவே உங்க தலைவர் ₹1 தொட மாட்டாரா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் பார்த்தா ஞாபகம் வருது, அன்னைக்கு ஒரு டிக்கெட் என்ன ரேட்டு வித்துச்சு அதெல்லாம் நம்மளாம் வாங்கி பார்த்தேன். அதாவது நான் வந்து உண்மையானவன், நான் வந்து நேர்மையானவன், நான் வந்து யோகியன்றது வாயில சொல்லக்கூடாது, சட்டப்பூர்வமா எழுதி கொடுங்க. ஏன் அப்படி சொன்னா, நான் தான் உலகம் வாழ்ந்தா நீ தான் அப்படின்னு உருட்டினாரு நம்ம சிஎம் சார் வந்து நம்மளோட சங்கீதா மேடம்க்கு. அப்ப அங்கேயே பார்த்தோன்னா என்னோட லவ் ட்ரூ லவ்னு சொன்ன லவ்வே பார்த்தா இன்னைக்கு உடஞ்சு போயிருக்கு. வெறும் வாய்வையே வந்து நாங்க வந்து ₹1 தொடங்கணும்னு சொல்லி சும்மா வாய்ஸ் ஆர்டர் பேசுறதுலாம் தூக்கி போட்டு ஆதாரப்பூர்வமா நீங்க எழுதி கொடுங்க, பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுங்க. நாளைக்கு ₹1 இருக்கிற சொத்தை விட 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இந்த சொத்துல இருந்து ₹1 அதிகமாச்சுன்னா என்னோட ஒட்டுமொத்த சொத்தையும் பார்த்தோன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன், எழுதி கொடுத்துருங்க. தயவு செய்து இனிமே வந்து பார்த்தோன்னா போராட்டம் முழுக்க போயிட்டு எங்க தலைவர் ₹1 ஊழல் பண்ண மாட்டாருன்னு தயவு செய்து சொல்லாதீங்க அமைச்சரவர்களே. ஏன்னா லாட்டரி பிசினஸ் அது எவ்வளவு பேர் ஊழல்ன்றது உங்களுக்கே தெரியும். 46 கம்பெனி சும்மாவா, எங்க இருந்து வந்து அந்த காசெல்லாம், அதெல்லாம் ஊழல் தானே. இந்த மாதிரிலாம் கேட்டா நம்மளோட ஆதவ அர்ஜுனோட அமைச்சர்கிட்ட பதிலே இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இனி வரும் காலங்களில் இன்னும் பல கேலி கூத்துகள், இன்னும் சில வந்து ட்ரோல் கண்டென்ட், ரோஸ்ட்டுகள் நிறைய இருக்கு. இந்த வீடியோ பத்திர கருத்துக்களை நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.